சூரியகுமார் யாதவ் அவர்கள் சொல்றாரு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல, என்னங்க நீங்க ஏதோ வந்து ரைவல்ரிங்க, எனக்கு ஒரே ஒரு பதில் நான் சொல்றேன் கேட்டுக்கங்க நீங்க கேட்ட கேள்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாரு. ரைவல்ரினா என்னங்க? ஒரு 15 மேட்ச் விளையாடிருக்கு, அதுல வந்து 6-7 7-8 அந்த மாதிரி வந்து ஒரு மேட்ச் கூட குறை யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சுக்கிறாங்க, இன்னொருத்தவங்க தோத்துக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. 15-0 16-1 10-1 அப்படி போயிட்டு இருக்குது எங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டிங்கிறது கடந்த இத்தனை வருஷங்கள்ல. 16-1 10-0 யாராவது கணக்குல எடுத்துட்டு வருவாங்களா? இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணாம சும்மா கதை விட்டுட்டு இருந்தா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு கோவம். இல்ல இதுதான் உண்மைன்னு பாகிஸ்தான். சோ இந்த பொலிட்டிக்கல் டென்ஷன் நடக்கும்போது தான் அப்ப நம்ம சூரியகுமார் யாதவ் சொல்றாரு, ஐயா 15-1 10-0 அப்படின்லாம் என்ன யாராவது ஜெயிச்சா அவங்கள நீங்க எதிரின்னு சொல்றா, ரைட், ஓகே. அவங்களுக்கும் எனக்கும் நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பனி போர் இருக்கு, எங்களுடைய கிரிக்கெட் இப்படி இருக்க போது அப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பனன்ட் நீங்க சொல்ற இடத்துக்கு முதல்ல பாகிஸ்தான் ஒர்த்தே இல்லை அப்படிங்கிறது வந்து சூரியகுமார் யாதவ் அவர்கள் ரெஜிஸ்டர் பண்றாரு. ஸோ இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய மேட்சஸ் இப்படி நடந்திருக்கு. இது வரைக்கும் 2 மேட்சஸ் ரொம்ப போயிருக்குது. ஒருவேளை ஃபைனலுக்கு பாகிஸ்தான் வந்தாங்க அப்படின்னா, அது இந்தியா பாகிஸ்தான் ஃபைனலா இருந்துச்சுன்னா அன்னைக்கு இது எப்படியெல்லாம் இன்னும் பார்க்கப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி.